தூப்புரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களை மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் சந்தித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஏஐஎஸ்எஃப் சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள பழமையான பேருந்து நிழல் குளத்தை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு செயற்பொறியாளரிடம் மனு அளித்தார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களை மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் சந்தித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஏஐஎஸ்எஃப் சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில குழு சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐஎஸ்எஃப் மாநில துணைத் தலைவர் பிரவீன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி மாநில செயலர் வழக்கறிஞர் எம் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் மாநில தலைவர் முருகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஏஐஎஸ்எஃப் மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் பெருமன்ற நிர்வாகிகள், இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் தோழர்களும் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள பழமையான பேருந்து நிழல் கூடத்தை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு செயற்பொறியாளரிடம் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள பழமையான பேருந்து நிழல் கூடம் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் என பலரும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தற்போது இந்த பேருந்து நிழல்கூடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது என்றும், மேற்கூரை சேதமடைந்து காணப்படுவதால் மழைக்காலங்களில் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். போதிய இருக்கை வசதி, மின் விளக்கு, சுத்தமான சுற்றுப்புறம் போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லை. மேலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் இடிந்துவிடும் சூழ்நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற மற்றும் சிரமமான சூழ்நிலையில் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பழமையான பேருந்து நிழல் கூடத்தை முழுமையாக புதுப்பித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொக்கு பார்க் மற்றும் வெங்கடேஸ்வரா நகர் பகுதிகள் வழியாக செல்லும் வாய்க்கால்களில் மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் மற்றும் தடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்தன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொக்குப்பாலம் பகுதியில் தேங்கியிருந்த மணல் மற்றும் கழிவுகளை உடனடியாக அகற்றவும், சேதமடைந்த மற்றும் அடைப்பு ஏற்பட்டிருந்த குழாய்களை சீரமைக்கவும் அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டார். அதேபோல் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உடைந்திருந்த குழாய்களை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக சீரமைத்து வரவிருக்கும் மழைக்காலத்தில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தடையின்றி வெளியேறும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மழைக்காலங்களில் பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி பாதுகாப்பாக இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் விரைந்து மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு.
தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. பெத்திசெமினார் பள்ளி ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ஆய்வு செய்ய புதுவை கல்வித்துறைக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த தைனேசன் பெத்திசெமினார் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் போலியாக இருப்பதாகவும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படியும் மத்திய கல்வித்துறை அமைச்சகத்திற்கு புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட மத்திய கல்வித்துறை அமைச்சகம் புகாரை பரிசீலித்து விரைந்து தேவையான நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும், எடுத்த நடவடிக்கை குறித்த அறிக்கையின் ஒரு பிரதியை இந்திய கல்வி அமைச்சகத்திற்கு உடனடியாக அனுப்புமாறும் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்குநருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவை ஊசுடு தொகுதியில் 55 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது கனவு இல்லத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர் பாபு, வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி செயல்படாத நிலையில் உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் பேட்டி அளித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியுடன் கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமைக்கப்பட்டு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர், அமைச்சர்கள் பதவியேற்று 2 மாதங்களாகியும் 1 இன்ச்சு கூட அசையவில்லை. பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே ஒற்றுமை இல்லாததால் அரசு நிர்வாகம் முற்றிலும் செயல்படாமல் உள்ளது. பாஜகவின் ஆட்டத்திற்கு அடிபணியும் சூழலில்தான் ரங்கசாமி உள்ளார். பேய்க்கு வாழ்க்கைப்பட்டது போல அவரது நிலை உள்ளது. அரசும் அமைச்சரவையும் செயல்படாத சூழலில் திரிசங்கு நிலையில் புதுச்சேரி அரசு உள்ளது. மாநிலத்தின் மிக முக்கிய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை, 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்யும் MRF தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட மக்கள் பிரச்சனையால் நாள்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சனைகளை எப்படி ஆட்சியாளர்கள் தீர்ப்பார்கள்? கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்கும் வகையில் மத்திய அரசின் இந்த புதிய திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு ரூபாய் 40 கோடி இத்திட்டத்தில் ஒதுக்கினால் 25 நாட்கள் கூட வேலை தர முடியாது. தொழிலாளர்கள் பற்றியும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் பற்றியும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கவலை இல்லை. தான் முதலமைச்சராக இருந்தால் போதும் என்பதுதான் அவரது ஒரே குறிக்கோள். இத்தகைய மக்கள் விரோத கொள்கையை கண்டித்தும், புதுச்சேரியில் நடக்கக்கூடிய போலி மருந்து ஊழல் உட்பட ஊழல்களை எதிர்த்தும் ஒரு வலிமையான இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரைவில் நடத்த உள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவின் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு CPM ஆதரவு கொடுத்தது. மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்காமல் விஜய் செயல்படுகிறார். அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தவோ உத்தரவிடவோ ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மாநில அரசு அதை கண்டிக்க வேண்டும். இந்தியா கூட்டணி என்பது புதுச்சேரியில் ஒரு கூட்டணியாக செயல்படாத நிலை உள்ளது. இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் CPM அங்கம் வகிக்கிறது. தமிழகத்தில் தாவேகா கூட்டணியில் CPM இல்லை. அதில் அங்கம் வகிக்க மாட்டோம். வெளியிலிருந்து தான் ஆதரவு தருகிறோம். மக்களுக்கு அளித்த வாக்குறுதி அடிப்படையில் தான் தாவேகா அரசு செயல்படுகிறது. சமூகத்தில் புறையோடி போன ஊழலை உடனே ஒழித்துவிட முடியாது. ஊழல் ஒழிப்பு ஒரு நாளில் நடந்து விடாது. தாவேகாவில் சேர்வோரை ஏன் சேர்க்கிறீர்கள் என நாங்கள் கேட்க முடியாது. தாவேகா ஆட்சியில் ஊழல் முறைகேடு நடந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி போராடும். நாட்டில் எங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர்களை, MPக்களை ராஜினாமா செய்ய வைத்து கட்சியில் இணைப்பது நாகரிகமானது அல்ல, அது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில செயலர் ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் சுதா,
ராஜாங்கம், பெருமாள், தமிழ்செல்வன், சீனிவாசன், கொளஞ்சியப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். டிஜிட்டல் நாணய முறையில் மானியத் தொகை வழங்கப்படுவதால் ரேஷன் அட்டைதாரர்கள் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் நேரடி பயன் பரிமாற்ற முறையின் மூலம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2026 முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மட்டுமே மானியத் தொகை வழங்கப்பட உள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் அனைவரும் 5/7/2026க்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் அலைபேசி வகையை சரிபார்க்க வேண்டும். திருத்தங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக நியாய விலை கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். புதுச்சேரியில் தரம் குறைவாக இருப்பது உறுதி செய்யப்பட்ட 17 வகையான மருந்துகள், மாத்திரைகள், சிரப்புகள் மற்றும் ஊசி மருந்துகளை விற்பனை செய்யவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மருந்தகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், பீகார் மற்றும் கோவா மாநில மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகங்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு மருந்து நிறுவனங்கள் தயாரித்த சில மருந்துகள் தரக்குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட மருந்துகளில் இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த அபெக்ஸ் ஃபார்முலேஷன் நிறுவனத்தின் சிபெக்ஸ் 625 ஆன்டிபயாட்டிக் மாத்திரை, போல்ஸ்டார் பவர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் அஸ்மேக்ஸ் CV 375, பேண்டசி ட்ரெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பேராசிட்டமல், ரிலீஃப் பயோடெக் நிறுவனத்தின் டைக்ளோமைன் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரை, லெப்ராட் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் ISP இருமல் சிரப், சன் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் நிட்ரோசன் 10, பிவா பயோடெக் நிறுவனத்தின் புரோம்ஹெக்சின் ஹைட்ரோப்ரோமைடு சிரப், நந்தினி மெடிக்கல் லெபார்டரி நிறுவனத்தின் ஹெப்பாரின் சோடியம் ஊசி மருந்து உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மேலும் ஆங்கிலோ பிரெஞ்சு ட்ரெக்ஸ் நிறுவனத்தின் நிட்ராவெட் 10, இண்டஸ் பார்மா நிறுவனத்தின் டோல்ஜெசிக், சிஸ்டோகெம் நிறுவனத்தின் டயாசிபம் இன்ஜெக்ஷன், பைசிம் சிரப், பிப்ளெக்ஸ் சிரப், லூபி ஜெசிக் சோகோ 300, பேண்டாஜாக் 40 உள்ளிட்ட மொத்தம் 17 மருந்துகள் தரமற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகள் இருப்பில் இருந்தால் அவற்றை உடனடியாக விற்பனையிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்றும் மருந்தகங்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் உத்தரவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களை மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் சந்தித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி AISF சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள பழமையான பேருந்து நிழல் குளத்தை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு செயற்பொறியாளரிடம் மனு அளித்தார்.